அடுத்ததா தான் யோகஸ்ரீ பாடுறாங்க. இந்த எபிசோட் முழுக்க யோகஸ்ரீ ஸ்பெஷலா இருந்துச்சு. யோகஸ்ரீட இதெல்லாம் நடந்துச்சு. அதே மாரி யோகஸ்ரீ ஃபேன்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. அவங்க உறவினர்கள், டீச்சர்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. இதில யோகஸ்ரீ முதலாவதா பாடுறவங்க வந்து "உன்னை ஒன்று கேட்பேன்" இந்த பாடல பாடுறாங்க. அவங்களுக்கு நல்ல கமெண்ட்ஸ் கிடைக்குது. அவங்களுக்கு சுயதவன் சொல்றாங்க, "போன வாரம் நான் மிஸ் பண்ணிட்டேன். போன வாரம் எபிசோட்ல எனக்கு வர கிடைக்காம போயிடுச்சு" அப்படின்னு சொல்லி அவங்க கவலையா சொல்றாங்க. அதுக்கு கடைசி டைம் சொல்றாங்க ஸ்வேதா "போன வாரம் நடந்தத மேஜிக்கா நீங்க இத பார்க்க போறீங்க" அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ காட்டப் போறாங்க. அந்த வீடியோல யோகஸ்ரீ ஊர பால்வால்பட்டி அத காட்டுறாங்க. ஊர் மக்கள் எல்லாரும் யோகஸ்ரீ பத்தி பெருமையா பேசுறாங்க. அவங்க சொல்றாங்க, "ஏழ்மையான குடும்பத்திலிருந்து வந்த குழந்தை இவ்வளோ சூப்பரா பாடி இந்த அளவுக்கு வந்திருக்கான்னு சொன்னா, அவளோட தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் ஒரு காரணம்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, உலகமே பார்க்குற அளவுக்கு யோகஸ்ரீ வளர்ந்துருக்கா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஒரு முறை யோகஸ்ரீ பாட்ட கேட்டா, அது சினிமாவுல போகும்போது, அது இல்லாம யோகஸ்ரீ பாடுறது நல்லா இருக்கிற மாரி இருக்கும். அந்த அளவுக்கு அவளோட குரலும், வயசு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, இங்கிருந்து போய் அந்த அளவுக்கு வந்திருக்கான்னு சொல்லி நினைக்கிறப்ப பெருமையா இருக்கு. நம்ம குழந்தை டிவியில பார்க்கும்போது, நம்ம ஊர் குழந்தைன்றது அவ்வளோ சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. யோகஸ்ரீ ஊர் மக்கள் மட்டும் இல்லங்க, ஆசிரியர்கள் நிறைய வாழ்த்துக்கள் சொல்றாங்க. நிறைய பேர் சந்தோஷப்படுறாங்க யோகஸ்ரீ